சேலம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பிற்காக வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மயக்கமடைந்து உயிரிழந்த நிலையில் இப்போ எனது பள்ளி காலையில் மார்னிங் கிளாஸ் டெஸ்ட் வைக்கும். இதில் என்னென்னா நேற்று கொடுத்த டெஸ்ட்டை இன்றைக்கி எழுத வேண்டியதுக்காக பையன் மேலே ஏறி வந்திருக்கான். பெஞ்சில் உட்கார்ந்த உடனே வித்தின் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் அப்படியே அவனே கீழே ஃபெல்டவுன் ஆகி சரிஞ்சிருக்கான். சரிஞ்ச உடனே பக்கத்தில் உள்ள பசங்களாம் போய் தூக்கியிருக்கானுங்க. உடனே கிளாஸ் மிஸ்ஸு அவனுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரி தட்டி கொடுத்துருக்கு. உடனே அடுத்து 1 நிமிஷம் அவங்க அம்மா இங்கே பக்கத்தில் ஸ்கூலுக்கு ரொம்ப நியரஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க அம்மா அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணாமல் உடனே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டோவில் நானும் எனது மேனேஜரும் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வர்ற வழியில் அவங்க அம்மாவையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு ஃபஸ்ட் எய்டுக்காக அவசரத்துக்கு அஸ்வினிக்கு போனேன். அஸ்வினியில் போனோடனே அவங்க 68-70 தான் ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் நல்லா கொடுக்குற வாய்ப்பு இல்லை, உடனே அடுத்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னாங்க. உடனே கிளம்பி இஎஸ்க்கு அர்ஜென்ட்டுக்காக போனேன். அங்கே போய் உள்ளே போன ஒரு 2 மினிட்ஸ்லேயே பையன் இறந்துட்டாரு, வரும்போது பிராட் டெட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அடிக்கடி மாங்குன்னு சிபிஆர்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். இந்த சிச்சுவேஷனை யாருக்குமே எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி மயக்கம் போட்டா ஃபர்ஸ்ட் பல்ஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அது இல்லைன்னா இமீடியட்டா சிபிஆர் பண்ணணுன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. அங்க இருக்கிற டீச்சர்ஸும் சரி, அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல. ஒருவேளை அதை ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பையன் பிழைக்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகப்பட்டிருக்கும். எதுவுமே பண்ணாம தண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆட்டோல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆட்டோல தூக்கி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மினிமம் 10 நிமிஷமாச்சும் ஆயிருக்கும். அந்த 10 நிமிஷமே போதும் மூளை ரத்த ஓட்டம் இல்லாம இறந்து போறதுக்கு. அந்த 10 நிமிஷத்துக்கும் நீ சிபிஆர் பண்ணிக்கிட்டே போயிருந்தாங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் ஓரளவு மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கும், ஓரளவு பிழைக்க வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது சம்பந்தமா இப்பதான் நான் தமிழ்நாடு ஐஎம்ஏ பேசியிருக்கேன், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல பேசியிருக்கேன். அவங்களுமே பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், கலெக்டர்ஸ் மீட் பண்ணி டீச்சர்ஸ்க்குலாம் நம்ம சிபிஆர் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்ம சிபிஆர் சொல்லி தரதுக்கான ஏற்பாடுகள் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம்.